இங்கிலாந்திலுள்ள பிரிஸ்டோல் நகரத்தில் லில்லி என்ற ஒரு பெண் இருந்தார். இவள் ஒரு ஃபேஷன் டிசைனர். இவளுக்கு தன்னை எப்பொழுதும் அழகாக மற்றவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும், தான் ஒரு பணக்காரி என்ற தோற்றத்தில் வெளித்தெரிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவள். ஒருநாள் லில்லிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதாவது, அவளின் ஊரிலே மிகப்பெரிய ஒரு கல்யாணம் ஒன்று நடைபெற உள்ளது. அதற்கு லில்லியையும் அழைத்து இருந்தனர். இவள் மனதிலோ அங்கு வரும் எல்லாரையும் காட்டிலும் நான் நேர்த்தியாக இருக்க வேண்டுமென்று மனதில் எண்ணினாள். லில்லியோட தோழியான சாராள். அவளிடம் ஒரு அழகிய வைர நெக்லஸ் இருப்பதை லில்லி அறிந்திருந்தால் அவளிடம் அதை பெற்றுக்கொண்டு இந்த திருமணத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாள். இதற்காக சாராளுடைய வீட்டிற்கு சென்று நெக்லஸியை வாங்கினாள். பிறகு அவள் நினைத்தது போலவே அந்த கல்யாண மண்டபத்தில் அவள்தான் தி பெஸ்ட். கல்யாணம் முடிந்து வீடு திரும்பும்போது கழுத்தில் இருந்த நெக்லஸை காணவில்லை. லில்லிக்கு மிகுந்த பயம் உண்டாகிவிட்டது. ஐயோ, அந்த நெக்லஸின் மதிப்பு பல கோடி இருக்குமே, நான் அதை எப்படி அவளுக்கு தரப்போகிறேன் என்று மிகவும் குழப்பத்துடன் இருந்தாள். அவளிடமிருந்த சொத்துக்கள், பேங்க் பேலன்ஸ், எவ்வளவு புரட்ட முடியுமோ அவ்வளவு பணத்தை புரட்டி அதை போன்று ஒரு வைர நெக்லஸை வாங்கி சாராளிடம் கொடுத்துவிட்டாள். பல வருடங்களுக்குப் பிறகு ஒருநாள் லில்லியை சந்தித்தாள் சாராள். அப்பொழுது லில்லியை நலம் விசாரித்துக் கொண்டிருந்த சாராளுக்கு உண்மை தெரிய வந்தது. அதை கேட்ட சாராள் அதிர்ச்சி அடைந்தாள். சாராள் லில்லிடம் கூறினாள், முதலில் அந்த நெக்லஸ் வைரமே கிடையாது என்று பேரதிர்ச்சி கொடுத்தாள். உடனே லில்லி மனமுடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் அழுதாள். பிறகு சாராள், அது வைர நெக்லஸ் என்று எனக்கு தெரியாததால் நானும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் என் மகளிடம் விளையாட கொடுத்துவிட்டேன். அந்த வைர நெக்லஸை அவள் விளையாடும்போது தொலைத்துவிட்டாள். இப்படி ஆகிவிட்டதே என்று லில்லி தன் தவறை நினைத்து வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் இல்லாமல் துக்கத்துடனே வாழ்ந்தாள். நம்மிடம் எது இருப்பதோ அதை வைத்து வாழப் பழக வேண்டும். பேராசைப்படுவதால் பெரும் நஷ்டம்தான் நமக்கு கிடைக்கும்.